சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாணியம்பாடி பசீர் பாய் பொண்ணு கல்யாணம், பசீர் பாய் பொண்ணு கல்யாணம். அப்ப நீ பாட்டுக்கு வேலை கிளம்பிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? கல்யாணத்துக்கு வரலன்னு டேய், இந்த வர்றா, சொல்றத கேளுடா. டேய், சொல்றத கேளு. இங்க வர்றா. பக்கத்து வீட்டுக்கார பாரு, அவன் பிள்ளைய கையில தூக்கிட்டு அவன் பொண்டாட்டி அப்படியே அணைச்சுக்கிட்டு தினம் வெளியில கூட்டு போயிருக்காங்க. அப்படி போகணும் எனக்கு ஆசை இருக்காதா? அவன் பொண்டாட்டி அணைச்சு கூட்டு போன நீ ஏன்டா ஆசைப்படுற? பசீர் பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போறதை விட உனக்கு வேலை தான் முக்கியம்னா அப்படி ஒரு வேலை நம்ம குடும்பத்துக்கு கழுத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க. அவன் வர மாதிரி அடி பேசிக்கிட்டு அவன் வரமாட்டாச்சு. அவன் வரமாட்டாச்சு. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவமே போச்சியா? யோ, வீராக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லையா, இப்ப வீராவுக்கு பிறந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியலையா, அதுதான் இந்த குழப்பத்துக்கே காரணம். அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, அவன் பையன் ஏதோ லஞ்சம் வாங்கியிருக்கானா, அந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண வர்றாங்களாம். தெரிஞ்ச மாதிரி பேசாதயா, எல்லாம் கள்ள தொடர்பு தான். இவன் பொண்டாட்டிக்கு மளிகை கடைக்காரனுக்கும் தொடர்பு இருக்குதான், அதனால வந்த குழப்பம் தான் இது. இந்த 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா?